ஒரு காலத்தில் உலகையே அச்சுறுத்திய பேரரசு சோவியத் யூனியன் எப்படி உடைந்தது தெரியுமா? எங்கள் வீடியோவை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்கள். மக்களுக்கு உணவு குறைவு, பொருளாதாரம் பலவீனமடைந்தது. கம்யூனிச அரசின் கடுமையான கட்டுப்பாடு மக்கள் மனதில் சினத்தை ஏற்படுத்தியது. மேற்கு நாடுகள் சுதந்திரம் அனுபவிக்க கிழக்கு நாடுகள் சுவர்களுக்குள் அடைக்கப்பட்டன. சோவியத் யூனியனின் உள்ளே இருந்த நாடுகள் சுதந்திரம் கேட்டு எழுந்தன. கொர்பச்சோவ் சீர்திருத்தம் செய்ய முயன்றார். ஆனால் அது சோவியத் உடைவதற்காகவே வேகமெடுத்தது. மக்களின் சத்தம் அதிகரிக்க ஆட்சியின் சக்தி குறைந்தது. இறுதியாக 1991 டிசம்பரில் 70 ஆண்டுகள் பழமையான பேரரசு உடைந்தது. சோவியத் யூனியன் 15 நாடுகளாக பிரிந்தது. ஒரு காலத்தில் வல்லரசாக இருந்தது. இன்று வரலாறாக மட்டுமே நிற்கிறது.